நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏனுங்க, இந்த பாதையில போறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த பாதையில இருக்கிறது மொத்தமும் கஷ்டமும் வேதனைகளும் தான். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாதையில போனாலும் இதனால நமக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க போறதில்ல. எல்லாருக்கும் மனசு கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. சந்தியா, ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில் தெருவில் பிறந்து வளர்ந்த இந்த ஸ்வீட்டு கடைக்காரன் அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கான். ஒரு பெரிய போட்டியில் நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். நடக்கவே நடக்காது நினைச்ச ஒரு கனவு நிறைவேறி இருக்க. அதுக்கு காரணம் நீங்க தானே. நீங்க செஞ்ச காரியத்துக்கு கடவுள் உங்களுக்கு துணையா இருந்தார்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி அந்த கடவுள் இன்னைக்கு எனக்கு துணையா இருப்பார் நான் நம்புறேன். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். உங்க அட்மிஷன் விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல, அந்த வார்த்தையை நான் மறக்கல சந்தியா. உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும்னு அந்த கடவுள் நினைக்கலன்னு சொன்னாங்க. நீங்க மேற்கொண்டு படிக்க கூடாதுன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் சவிதாவோட நகை காணாம போச்சு. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தற்செயல நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நைட் காலேஜ்னு ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க அட்மிஷன் கிடைச்சிருக்கு சந்தியா. நடந்த இந்த விஷயத்தை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே இந்த கடவுளோட விருப்பம். அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறத புத்தி செலுத்தணும். இல்ல நீங்க எதுவும் பேச வேண்டாம் சந்தியா. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு நல்லா தெரியும் இந்த முடிவு எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லதான். ஆனா இதை பத்தி நானும் உட்காந்து ரொம்ப நேரமா யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் என் மனசு சொல்றதை நான் கேட்டேன். உடனே முடிவும் பண்ணிட்டேன். உங்க மனசுல என்ன இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க சந்தியா. உங்களை நீங்களே கேளுங்க. ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? என் வார்த்தை நீங்க நம்புங்க சந்தியா. எப்போ நம்ம ரொம்ப அதிகமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தோம்னா அது நிச்சயமா தப்பா போகாது சந்தியா. நம்ம கிட்ட யோசிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அங்க எழுதியிருக்கிறத நான் படிச்சேன் சந்தியா. இதோ பண்டிகைக்கு 2 நாள் லீவ் வருது. அதனால தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சந்தியா. 2 நாள் பொறுமையா யோசிச்சு எனக்கு சொல்லுங்க. இந்த 2 நாள்ல நீங்க நல்ல முடிவு சொல்லுவீங்கன்னு நம்புறேன். இந்த பேப்பர் யாரோ ஒருத்தங்கள்தான். எனக்கு தெரியும் சந்தியா. எனக்காக மட்டும் இல்லாம உங்களுக்காக யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க முடிவு எனக்கு சாதகமா இருக்கும். சந்தியா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அந்த முடிவு சம்பந்தப்பட்டு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வாட்டி திரும்பி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு தப்பான முடிவு எடுத்துட்டோமான்னு வருத்தம் வரக்கூடாது. அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்ச குழந்தை பிறக்கணும்னா வேதராணி அம்மா சொன்ன மாதிரிலாம் நான் நடக்கணும். ஏன்னா அட என்ன இது, இவங்க எத்தனை ஸ்பூன் போட சொன்னாங்க? இத நான் அதிகமா குடிச்சேனா அப்போ எனக்கு அதிகமாவும் சீக்கிரமாவும் எஃபெக்ட் கிடைக்கும். ஆமால்ல, நான் ரொம்ப புத்திசாலி. இத நான் உடனே குடிச்சிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அச்சச்சோ, இது வேற மிச்சம் இருக்குல்ல. இதுல வேற இருக்கு. மீனாட்சி, என்னது என்ன செய்யற நீ? மொத்த பாட்டில் இருக்கிற மருந்தையும் குடிச்சிட்டியா? மீனாட்சி, இது மருந்து ஜூஸ் ஒண்ணும் கிடையாது.
நான் உடனே அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா சீக்கிரம் வாங்க. ஏங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அம்மா அம்மான்னு சின்ன பையன் மாதிரி சொல்றீங்க? இதுல இருக்கிற மொத்த மருந்தையும் நீ குடிச்சிட்டியா? என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுனா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, என் பையன் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான். அப்புறம் என்னங்க இங்க பாருங்க, இந்த பாட்டில்ல கொஞ்சம் மருந்து மிச்சம் இருந்தது. அப்புறம் அந்த பலம் வர மாதிரி ஒரு மருந்து இருந்ததுல்ல, அத குடிச்சா குழந்தைக்கு தாய்க்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப பலமா இருப்பாங்களாம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? மத்த குழந்தைங்க எல்லாம் 2 வயசானாதான் நிக்கவே ஆரம்பிப்பாங்களாம். ஆனா நம்ம பையன் 6 மாசம் முடிஞ்சதும் அங்கேயும் ஓட ஆரம்பிக்க போறோம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, சரியா? எனக்கு பையன் பிறக்க போறான். அவன் என்ன மாதிரி கண்டிப்பா அழகா இருப்பான். மீனாட்சி, ஏன் தான் இவ இந்த மாதிரி செய்யறோட தெரியல. ஏன் இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? என்னங்க, நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்கு. சந்தியா, இது வரைக்கும் நீங்க என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. என்ன சந்தியா, ஏதாவது நீங்க யோசிச்சீங்களா? ஏதாவது தோணுதா உங்களுக்கு? கண்ணா சூர்யா, என்னப்பா சந்தியா கிட்ட எதை பத்தி யோசிக்க சொல்லிட்டு இருக்க, அதுவும் இந்த நேரத்துல? அம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சூர்யாயா சந்தியா அன்னைக்கிட்ட எதை பத்தி யோசிக்க சொல்ல போறாரு? இந்த வருஷம் தீபாவளி பண்டிகைக்கு எந்த டிம் லைட்டை வாங்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டுப்பாரு, அப்படிதானே? சொல்லுங்க சூர்யாயா. சூர்யாயா, நீங்க வேற வேற நேரத்துல இருக்கிற நிறைய குட்டி குட்டி லைட்லாம் வாங்கிட்டு வருவீங்களே? இதுல இவ்வளவு தூரம் யோசிக்க என்ன இருக்கு? சூர்யாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே அவன் செய்யட்டும். இன்னொரு விஷயம், சந்தியா ரொம்பவும் யோசிக்க வேண்டாம். வீட்டு வேலையை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். புருஷன் சந்தோஷம் எதுவோ அதுதான் மனைவிக்கும் சந்தோஷம். ஐயோ ஆண்டவா. சந்தியாக்கா, இந்த பை ரொம்ப அழகா இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியாக்கா, இந்த பை ரொம்ப அழகா இருக்கே. புதுசா வாங்கிருக்கீங்களா என்ன? எனக்கு அந்த பைய கொஞ்சம் காட்டுங்களேன். காட்டுங்க. மீனாட்சி, இல்ல அது இந்த பையன் நான் இன்னைக்கு சாயந்தரம் தான் மார்க்கெட்ல தான் வாங்கிட்டு வந்தேன். பிரமாதம். சூரியன் அன்னிக்காக பரிசெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு போல இருக்கு. நல்லதுதான். அன்னி காய்கறி வாங்க எங்கயாவது வெளியே போனாங்கன்னா இது எடுத்துட்டு போலால. ரொம்ப நல்லா இருக்கு. துணிப்பை வாங்கிட்டு வந்தது நல்லதுதான். அப்பதான் முதல் தடவை ஆன மாதிரி காய்கறி கீழே விழாது. அத்தை,
லைட்டு கரண்ட் இல்லைங்களா? மத்தவங்க எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குல்ல, ஒருவேளை ஃபியூஸ் ஏதாவது போயிருக்குமா? ஆமாமா சந்தியா, ஃபியூஸ் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு இதை பத்தியெல்லாம் தெரியும்னா கொஞ்சம் சீக்கிரமா போய் அதை சரி பண்ணிட்டு வாம்மா. ரொம்ப நேரமா இருட்டில் உட்காந்து நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் முதல்லயே மோன்கிட்ட ஃபியூஸ் போயிருச்சான்னு பாருன்னு சொன்னேன். நான் சொல்ற பேச்சை அவன் கேட்கறதே இல்லை. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சந்தியா நீங்க இருங்க, நான் போய் என்னன்னு பார்க்கறேன். இல்ல பரவாயில்லைங்க, நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்றேன். அண்ணா, நான் உனக்கு கேட்கவா? நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? 2 பேரும் வெளியே போயிட்டு வர ரொம்ப நேரம் ஆச்சுல, அதான் கேட்டேன். அதானே. ஏன் உன் கால்லே அவங்க போனாங்க உனக்கு கால் வலிக்கிறதுக்கு? எவ்வளவு தைரியம் உனக்கு? அண்ணன் கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியா? ஃபியூஸ் பாக்ஸ ஒழுங்கா சரி செய்ய முடியல, ஆனா கேள்வி கேட்க மட்டும் கிளம்பி வந்துட்டேல்ல? வாயை மூடிட்டு. பரவாயில்லையே, சந்தியாக்கா போய் சரி பண்ண உடனே கரண்ட் வந்துடுச்சு. பரவாயில்ல. ஆம்பளைங்க வேலையை மட்டும்தான் உங்களுக்கு சரியா செய்ய தெரியும்னு நினைக்கிறேன். இந்தாங்க சரியாயா. சந்தியா, உண்மையிலேயே நீ செஞ்சிருக்கிறது ரொம்ப நல்ல வேலைம்மா. லைட் இல்லைன்னா வீடு வீடு மாதிரியே இருக்காது. சரி எழுந்துருங்க, எல்லாரும் சீக்கிரமா போய் தூங்குங்க. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். சரோஜா, நான் இன்னைக்கு இங்கேயே தூங்க போறேன். அத்தை, அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு பிரத்யேகமா நம்ம வீட்டுல செய்ய போற பண்டிகைல உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கான நாள் இல்லையா? அந்த கடவுள் மட்டும் இங்க வந்திருந்தாருனா அவரை கூட நீ மறந்திருப்ப. அப்படிதானே மீனாட்சி? நாளைக்கு நிறைய மேக்கப் போட்டுட்டு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு வருவ. ஆனா உன் மனசு அத நீ அழகுபடுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது உன்னால முடியாது. சரி சரி விடு, இதெல்லாம் உனக்கு புரியாது. கஸ்தூரி, நாளைக்கு தேவையானதெல்லாம் தயார் பண்ணி வச்சிட்டியா? தயார் பண்ணிட்டேம்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சந்தனத்தை கலந்து வச்சிட்டேன், அப்புறமா முல்தானி மெட்டி கலந்து வச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாத்தையும் நான் ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கும்மா. இங்க பாருப்பா, நீயும் போ, சீக்கிரமா போய் தூங்கு. கஸ்தூரி, நீ என்ன போன ஜென்மத்துல எலியா இருந்தியா என்ன? எப்ப பார்த்தாலும் இப்படியே செஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்க? ஏய், நாளைக்கு நீ அலங்காரம் பண்ணிட்டு என்ன செய்ய போற சொல்லு. பொறப்புல இருந்தே நீ கொஞ்சம் கருப்பாதான் இருக்க. என்னதான் குளிச்சு அலங்காரம் பண்ணிக்கிட்டாலும் என்ன மாதிரி அழகா வெள்ளையாவா இருக்க போற? என்ன சொன்னீங்க? என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு கருப்பா இருக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க என்னமோ அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. அதானே அதானே உண்மை. ஆனா நீ தீஞ்சு போன கறி மாதிரி இருக்க. என்ன பார்த்து உனக்கு வயித்தெரிச்சலா? அதுவும் இல்லாம உனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டுல இருக்கிறவங்களோட எல்லாரு கையும் என் கை பக்கத்துல கொண்டு வந்து வச்சுப்பாரு. ஏதோ பால் பக்கத்துல தீஞ்சு போன கருப்பு கட்டைய வச்ச மாதிரி இருக்கீங்க எல்லாரும். இல்ல இல்ல, இந்த மொத்த வீட்லயும் அத்தை மட்டும்தான் என்னை விட மோசம். இல்ல இல்ல, வெள்ளன்னு சொல்ல வந்து. அனி, இப்பெல்லாம் நீங்க என்ன கண்ண மூடிட்ட சுத்துறீங்க? அது வந்து போது சவிதா, எதுவும் பேசாத. இவ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் தானே எல்லார விடவே இவகிட்ட அதிகமா இருக்கு. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் மீனாட்சி, அந்த ராவணனோட ஆணவம் கூட ஒரு நாள் அழிஞ்சு போயிடுச்சான். அவனோட 10 தலையும் ஒரு நாள் தரமட்டமாயிடுச்சான். உனக்கு வேற இருக்கிறது ஒரே ஒரு தலை தான். அதனால இவ்வளவு ஆணவம் நல்லதுக்கு இல்ல.
சரோஜா, உனக்கு மட்டும் இந்த மாதிரி உதாரணம் எங்க இருந்து கிடைக்குது? எப்படி எது சொன்னாலும் எனக்கு புரியறதே இல்ல. ஆமா சத்யா, இந்த காலேஜ் படிப்புலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? அதுக்காக நீங்க ரொம்ப நேரம் படிக்க வேண்டியிருக்கும். அதுக்குன்னு உங்களுக்கு தனியா ஒரு இடம் கூட தேவைப்படும் இல்லையா? இப்போ இந்த கட்டில் சரியா இருக்கும்ல? கரெக்ட். அப்ப நான் கீழே படுத்து தூங்குறேன். இல்ல இல்ல, பெட்ல வேண்டாம். என்னங்க? நான் தூக்கம் வந்துடும். அதுவும் இல்லாம வெளிச்சம் வேற கம்மியா இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணலாம்? இது போதும். இந்த இடம் உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. இந்த சேர், இந்த டேபிள், கதவு வேற பக்கத்துல இருக்கு. படிக்கிற சமயத்தில் யாராவது வந்து வந்து போனா உங்களுக்கு தொல்லையா இருக்கும்ல? இல்ல இல்ல இல்ல, இந்த இடம் வேண்டாம். இடம் கிடைச்சிருச்சு. இதுதான் சரியான இடம் நினைக்கிறேன் சந்தியா. இங்க பாருங்க, இங்க நான் உங்களுக்கு டேபிளும் சேரும் போட்டு கொடுத்துறேன். இங்க பக்கத்துல ஜன்னல் கதவு வேற இருக்கு. நல்ல வெளிச்சமும் வரும், காத்தும் வரும் இல்லையா? இதுதான் சரியான இடம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதை அப்படி எடுத்து ஓரமா வச்சிடறேன். இதை வந்துருச்சு பாருங்க. இதுதான் உங்க டேபிள். அப்புறம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு சேரு இல்லையே, இதுல ரொம்ப நேரம் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலிக்குமோ? அது எப்படி வலிக்கலாம்? இந்த மெத்தையை வச்சிட்டோன்னா நல்லா நிம்மதியாக சாஞ்சிக்கலாம், வலிக்காது. அப்புறம் உங்களோட புக்கெல்லாம் இந்த டேபிளில் வைக்கிறேன். இந்த மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர புக்கெல்லாம் எங்கேயும் அடிக்கலாம். அப்புறம் இது உங்களோட காலேஜ் ஐடி கார்டு, பத்திரமா இதுக்குள்ளே வைக்கிறேன், மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த பேனா, இந்த பேனா வைக்கிறதுக்கு மார்க்கெட்ல ஒன்று விற்பாங்களேங்க, அந்த இது தற்காலிகமா ஒரு மலிவான ஐடியா. அவ்வளவுதான். அப்புறம் சந்தியா, வேற ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம், ராத்திரி நீங்கள் கண்ணு முடிச்சு படிக்க வேண்டி வந்தா லைட்டு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வெளிச்சத்தில் கூட நல்ல தூக்கம் வரும். என்ன வசதினா, கனவு கூட நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு வெளிச்சம் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு இப்போ ஒரு அருமையான ஏற்பாடு பண்ண போகிறேன். மொத்தத்தில் உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. இருங்க வரேன். வாங்க. நீங்க ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னு எனக்கு தெரியும். அதனால எதை பத்தி யோசிக்காம நீங்க படிச்சா 3வது வருஷத்துலயே கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான். 3வது வருஷத்துல மட்டும் இல்ல, எல்லா வருஷமும் உங்க காலேஜ் பரீட்சையில உங்களுக்காக முதல் இடம் காத்துட்டு இருக்கும். எப்படி இவர் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு தெரியல. இது வரைக்கும் நான் இவருக்காக எதுவுமே பண்ணதில்லையே. ஆனா இவரு
என் மனசுல இருக்கிறது தெரிஞ்சு சொல்லாமே புரிஞ்சு நடக்கிறாரு. இவர் என்ன இந்த அளவுக்கு நம்புறாரு. நான் கூட இவர் அந்த அளவுக்கு நம்புறேனான்னு தெரியல.